அதையும் தாண்டி இன்னொரு பகுதியினர் என்னன்னு சொன்னால் 27 என்று சொல்லி, இது வளமையா எல்லா இடத்துலயும் சொல்லப்படுறத நான் அதை ஞாபகப்படுத்திட்டே போறேன். இந்த 27 என்று சொல்லி குறிப்பிட்டு வச்சிருவாங்க. லைலத்துல் கத்ர் நிகழ்ச்சியிலே போர்டையும் போட்டுருவாங்க. பாத்தீங்களா இல்லையா? லைலத்துல் கத்ர் இரவு நிகழ்ச்சிகள் பெரிய 2 மௌலிமார் பெரிய பயானை போட்டு திக்ர் மஜ்லிஸ் தௌபாண்ட் இஸ்திஃபார், இது ஒரு வகையில நல்ல விஷயங்களா செய்யறாங்க. ஆனா நல்ல விஷயம் செய்யறத ரசூலுல்லாஹ்வோட சுன்னாவின் அடிப்படையில் செய்யணும். ஒருவர் இப்ப தொழுகிறார், அல்லாஹ் குற்றம் பிடிப்பானா? குற்றம் பிடிக்க மாட்டான். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டித்தராத ஒரு தொழுகையை தொழுதார் என்றால் ரசூலுல்லாஹ்க்கு மாற்றம் செஞ்சதுக்காக அல்லாஹ் தண்டிப்பான். இப்ப மாறிப்புற 5 ரக்காத் 6 ரக்காத் தொழுறாங்க, 6 ரக்காத் தொழுறாங்க கேட்டா என்னமோ பேரை சொல்லாங்க, அவ்வாபினா என்னமோ பேரை சொல்லாங்க. இப்படி ரசூலுல்லாஹ் காட்டி தந்தாங்களா? இல்ல. அவர் 6 தொழுதாலும் சரி 50 ரக்காத் தொழுதாலும் சரி அவர் தண்டிக்கப்படுவார். ஏன் தண்டிக்கப்படுவார்? அவர் குற்றவாளி. எல்லா இடத்துல பித்அத் செஞ்சா அவர் குற்றவாளி. ஏன் குற்றவாளி? தொழுதா பாவமா? தொழுதா பாவம் இல்ல. ரசூலுல்லாஹ் காட்டித்தராத ஒன்றை செய்தால், ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறைக்கு மாறு செய்து அதை இபாதத் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ்க்கு மாற்றம் செஞ்சதுக்கு அல்லாஹ் தண்டிப்பான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம தெளிவாக இருக்கணும். 27ஆம் கிழமை லைலத்துல் கத்ர் புனித சிறப்பு நிகழ்ச்சிகள் அப்படி நிறைய போட் போடுவாங்க, நிறைய செய்யறாங்க. இது என்ன பாருங்க, அமல் செய்யறதோட வருஷத்துல ஒரு முறை எல்லாரும் ஒன்று சேர்ந்து அமல் செய்யறாங்க, அதை கூட விட மாட்டேங்கிறாங்களே, பிதத் சொல்றாங்களேன்னு சொல்லுவாங்க. நாங்க சொல்லும் அப்படி செய்யறது நீங்க செய்யறது அமல் தான். ஆனா நீங்க அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாற்றம் செய்றீங்க, அதனால் நீங்க செய்யறது பிதா. அது பாவம். நீங்க செஞ்சது எல்லாரும் ஒன்று சேர்த்து செய்யுங்க தானே. கடைசி 10 ஃபுல்லா அப்படி செய்யுங்க, அல்ஹம்துலில்லாஹ். கடைசி 10 ஃபுல்லா அது ஒற்றைப்படையில முடியல, ஒற்றைப்படையில 21 25 23 இப்படி செய்யுங்க, பிரச்சனை இல்ல. அதுல 27 மட்டும் ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களா, சஹாபாக்கள் செஞ்சாங்களா, தாபீன்கள் செஞ்சாங்களா, யார் செஞ்சாங்க? குர்ஆன் ஹதீஸ்ல அப்படி இல்ல அன்புக்குரிய சகோதரர்களே. எனவே மனிதர்கள் தொழாதவர்களும் அந்த 27 கியாமுல் லைல் இரவு தொழுகை தொழுது இஸ்திக்பார் செய்து மௌலவி ஒரு துஆ கேட்க பின்னால இருந்து சொல்லி இந்த பித்ஆக்களை பாவத்திலிருந்து பித்ஆவை செய்து கொண்டு போறார். சைத்தானுக்கு அதான் விருப்பம். பாவத்தை விட பித்அத் சைத்தானுக்கு விருப்பம் கூட. ஏன்? பாவம் செஞ்சவன்ட்ட போய் நீ பாவம் செய்யறாய், அவன் தௌபா செஞ்சு மீள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிதத்வாதி பிதத்தை நன்மை நினைச்சு செய்யறான், நான் விடுவானா? நன்மை நினைச்சு செய்யறது யாராவது சொன்னா விடுவாங்களா? நாங்க செய்யறது உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்க உங்களோட வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப செய்யறது எல்லாம் என்ன பிதா? அப்ப எனவே சைத்தானுக்கு அதான் விருப்பம் கூட. அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே அந்த 27 என்று சொல்லி வைத்து அப்படி நாங்கள் செய்யக்கூடாது, அது பிழை. அடுத்தது அதுக்குள்ள நிறைய விஷயங்கள். முன்னால இருந்துகிட்டு லைட்டையும் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு நான் முன்னால் செஞ்ச பாவம் பின்னால் செஞ்ச பாவம் அப்படி இப்படின்னு மௌலே சொல்லுவார். பின்னுக்கு ஆமீன் ஆமீன் ஆமீன். அல்லாஹ்விடத்துல நாங்க தனியா கேட்கணும், இரகசியமா கேட்கணும். கூட்டா கும்மலம் அடிக்கிறதுக்கு லைட் ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஆள் கத்த பின்னால் ஆமீன் சொல்ல, இது வழிகேடு, பித்அத். ஏண்ட பாவத்தை யா அல்லாஹ், ஏண்ட பாவம் உனக்கும் எனக்கும் தான் தெரியும், யா அல்லாஹ் எந்த பாவத்தை நீ மன்னிச்சிரு யா அல்லாஹ்னு நான் தான் அல்லாஹ்ட்ட கேட்கணும். அவர் கேட்கறதுக்கு அவருக்கு மட்டுமா அல்லாஹ் சொந்தக்காரன்? அவர் கேட்டா மட்டுமா அல்லாஹ் பதில் சொல்லுவான்? மௌலவி தான் கேட்கணுமா? சில பொழுது மௌலவியை விட ஆலிமை விட ஒரு சாதாரண பாமர மனிதன் அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்துக்குரியவனா இருப்பான். அல்லாஹ் தான் தெரியும். அது தோற்றங்களை வச்சு அல்லாஹ் மனிதன் உள்ளத்துக்கு இட போடுறது இல்லை, மனிதன் அமல இட போடுறது இல்லை. அப்ப எனவே சில பொழுது என்ன துவா கபூலாகாம இருக்கும், முன்னால இருக்கிற ஒரு மனிதனுடைய துவா கபூலாகும். அப்ப எனவே ஒவ்வொருத்தரும் துவா கேட்கணும், தனித்தனியா துவா கேட்கணும். நான் செஞ்ச பாவம் எனக்கு மட்டும் தானே தெரியும். அவர் யா அல்லாஹ் நாங்க செஞ்ச பாவத்தை பிரகடனப்படுத்தப்படாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க குல்லு உம்மத்தி முஆஃபன் லில் முஜாஹிரீன். புகாரில கூடிய ஹதீஸ், என்ன உம்மத்துல எல்லாரும் மன்னிக்கப்படுவாங்க பாவங்களை பகிரங்கப்படுத்துவவர்களை தவிர. பகிரங்கப்படுத்துற என்ன? யா அல்லாஹ் நான் இந்த இடத்துல இப்படி செஞ்சிட்டேன், யா அல்லாஹ் நான் இப்படி செஞ்சிட்டேன், யா அல்லாஹ் ஆமீன். என்ன ஏன் நீங்க பாவத்தை, நீங்க செஞ்ச பாவத்தை அல்ல இடத்துல யா அல்லாஹ் நான் செஞ்ச பாவத்தை நான் மனசால நான் கேட்கணும். நான் பாவத்தை பகிரங்கப்படுத்தி சிலவங்க சொல்லுவாங்க, நான் பாத்தீங்களா நான் இப்படி செஞ்சிட்டு இருந்தேன், நான் குடிச்சிட்டு இருந்தேன், விபச்சாரத்துல இருந்தேன். நீ செஞ்சியா? உனக்கு ரப்புக்கு தானே தெரியும், உற்று தௌபா செஞ்சியா, முடிஞ்சது. ஏன் நீ பாவத்தை பகிரங்கப்படுத்தணும்? பாவத்தை பகிரங்கப்படுத்தினால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ், புகாரில வருது. என்ன உம்மத்துல எல்லாருக்கும் மன்னிப்பு இருக்கு, பாவத்தை பகிரங்கப்படுத்துவவர்களை தவிர. சர்வசாதாரணம் இன்றைக்கு தௌபாண்ட பேர்ல அது நடக்கு. சில பொழுது யா அல்லாஹ் நாங்கள் இப்படி செய்து விட்டோம், யா அல்லாஹ் உனக்கு தெரியாம நாங்கள் இப்படி செய்து விட்டோம், யா அல்லாஹ் சிறுபிராயத்துல இப்படி செய்தோம், யா அல்லாஹ் ஏன் உனக்கு, ஏன் நீ சொல்லணும் சமூகத்துக்கு? அதை வேற இப்ப லைவ் டெலிகாஸ்ட் பண்றாங்க. ஒரு பயான் பண்றோம், பிரயோசனம் இருக்குது. ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்றோம், பிரயோசனம் இருக்குது. நீ தௌபா செய்யற மௌலவி கண்ணீர் வடிக்கிறத லைவ்ல எல்லாரும் பார்க்கணுமா? தௌபா அதாவது கண்ணீர் வர வைக்கக்கூடிய தௌபா நிகழ்ச்சி, விசேட துவா பிரார்த்தனைன்னு சொல்லி லைவ்ல டெலிகாஸ்ட். அங்க முன்னுக்கு போனை வச்சுக்கிட்டு இங்க ஆமீன் சொல்லி இருக்கிறாங்க, பின்னால் ஆமீன் சொல்லி சிலர் என்ன செய்யறாங்க, அவர் சொல்றதெல்லாம் உலகம் முழுக்க தெரிய வருது. தௌபா இதா? இது ஒரு கேலி கூத்தாக மாத்திர மாதிரி இல்லையா? அப்ப எனவே இந்த ஒரு ஃபார்மட் வடிவம் என்பது பிழை, தவறு. நாம் அந்த நிலைக்கு போய்விடக் கூடாது.